ஹாய், வெல்கம் பேக் டு அபி கலெக்ஷன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நான் இந்த மாதிரி உருளி வச்சுருக்கேன். அதில் பூ டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன செடியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் செடியும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செவுத்துலலாம் சில லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இது எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் 2016 வாங்கினது. டெக்கரேஷன் திங்ஸு கூட 16 தான் வாங்கினது. எல்லாமே அப்படியே கிறிஸ்மஸ் முடிஞ்சு பொங்கல் வரைக்கும் வச்சுருப்போம். நாங்கள் பொங்கல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா தான் எல்லாமே அழகாக அதை கழட்டி பேக் பண்ணி வைப்போம். இந்த ஸ்னோமேன் கூட நானே செஞ்சேன். காட்டன் ரோல் வச்சும் நியூஸ் பேப்பர் வச்சும் செஞ்சேன். அது உள்ளெல்லாம் சில கிறிஸ்மஸ் ட்ரீயில் வச்சுருக்கிற சில திங்ஸ் எல்லாம் போட்டு காட்டன்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கூட நானே கிராஃப்ட் பேப்பர் வாங்கி செஞ்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். பண்ணி போட்டு நான் இந்த ஹாலில் இந்த சின்ன டேபிளில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டிங்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சீரியல் லைட்ஸு, இந்த கலர் லைட்ஸ் எல்லாம். இது மேலே ஒரு சின்ன மவுண்ட் மாதிரி, அதில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்த அவார்ட்ஸோடைய ஷீல்டெல்லாம் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே ஆர்டிஃபிஷியல் பூவெல்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சம் சும்மா காமிக்கிறேன். அது சுற்றி இந்த சீரியல் லைட்ஸு அது மட்டும்தான் அப்படியே போட்டிருக்கோம். மற்றபடி அதில் பெரிய டெக்கரேஷன்லாம் ஒன்றும் அவ்வளோவா பண்ணலைங்க. இதுவே ஆல்ரெடி நாங்கள் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே நாங்கள் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்கள் பண்ணலை எதுவுமே. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா என்ட்ரன்ஸ் கிடையாது, பக்கத்து சைடில் ஒரு கர்டன் இருக்குது. அங்கே ஒரு சின்ன சீரியல் லைட்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த திங்ஸ் எல்லாம் நான் மீஷோவில் தான் வாங்கினேங்க. ரொம்ப அழகாகவே ஒர்க் பண்ணுது. வேணுன்றவங்க லிங்க், அதாவது சீரியல் செட்டு மட்டும்தான் நாங்கள் மீஷோவில் வாங்கினோம். மற்றதெல்லாமே 2016 வாங்கி வச்சது அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பத்திரமா பேக் பண்ணி அட்டை பாக்ஸில் போட்டு டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சிட்டோன்னா நீட்டாக இருக்கும். அப்படியே பத்திரமா கழட்டி நான் பேக் பண்ணி, அது நம்மளோட வேலை தான், அதெல்லாம் செய்யணும். செஞ்சு பத்திரமா வச்சோன்னா திருப்பி அடுத்த வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து சின்ன இது எதனா விழுந்துடுச்சுன்னா நம்ம புதுசாக மாற்றலான்னு நினச்சோம். ஆனால் எதுவுமே ஆகலைங்க. அப்படியே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட புதுசாக இருக்க மாதிரியே இருக்குது. அழகாக இருக்கும். அதனாலேயே எங்களுக்கு மாற்றத்துக்கு மனசு வரலை. உங்கள் வீட்லேயே நீங்கள் இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு டெக்கரேஷன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், எதனா கமெண்ட் கூட பண்ணுங்கள். எல்லாேருக்கும் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். Happy Christmas and Happy New Year. Bye-bye. சாரிங்க, இன்னொன்று எங்கள் ஸ்டாரை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸ்டார் வெளியே இருக்கும், அதை நான் மறந்துட்டேன். சாரி, வேறு ஒன்றும் இல்லை.